ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆரி கிரியேஷன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் திலகம் ஷேப்பில் வந்து நமக்கு நிறைய சைஸஸில் கிடைக்கிது. நம்ம வந்து பேட்ச் ஒர்க்கு லட்கான்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி பெரிய சைஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ரவுண்ட் ஷேப்லேயுமே இருக்குது, அதே மாதிரி மல்டி கலர்ஸ்லேயும் கிடைக்கிது, சிங்கிள் கலர்ஸ்லேயும் கிடைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனூட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ரவுண்ட் ஷேப் வந்து இது வந்து கொஞ்சம் சின்னது, அதே மாதிரி திலகம் ஷேப்பும் சின்னது ஒட்டியிருக்கேன். பெரிய சைஸ் திலகம் ஷேப்பும் ஒட்டியிருக்கேன். இது எல்லாமே நம்ம நார்மல் க்ளூவில் வச்சும் அப்ளை பண்ணலாம், ஸ்டிச் பண்ணுறதும் பண்ணலாம். இந்த ஹோலில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க்கும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பீகாக் எம்போஸ்டுன்னு சொல்லலாம், 3D பீகாக்னு சொல்லலாம். ஸோ அந்த பீகாக் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்க போகிறேன். எப்பவும் போல் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, நான் வந்து இந்த ரவுண்ட் ஸ்டோனுக்கு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு வச்சுருக்கேன். இதை நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக வந்து அந்த க்ளூ வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் ஓரளவுக்கு ட்ரை ஆனோடனே நான் போட்டேன். இருந்தாலும் க்ளூ வெளியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் க்ளூ வந்து ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட் போடுறது வந்து நான் அந்த அளவுக்கு ஏன் காமிக்கல அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஃபைனலாகவே அட்வான்ஸ் லெவல் வந்துட்டோம். சுகர் பீட் போடுறது வந்து எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து பேர்ல் செயின் வந்து வைக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன் செயின் கூட வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான், உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் எப்படி டிசைன் மேக் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சுற்றி வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்டோன் செயினுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம்ல, சேம் அதே மெத்தடில் நம்ம போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக க்ளூ அப்ளை பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும். இல்லை எனக்கு நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வந்து மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி வந்து கட் ஒர்க் மாதிரி கட் பண்ணி இதை அப்படியே நீங்கள் பேக் நெக்கில் வந்து பண்ணலாம். அதே மாதிரி லட்கான் மாதிரி நீங்கள் மேக் பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் நம்ம இது நிறையா மேக் பண்ணி இதை மட்டுமே நம்ம சேல் பண்ணுறாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், ஷாப்லலாம் வந்து இது மட்டுமே வந்து நம்ம பேட்ச் ஒர்க்குக்கு வந்து ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் சேல் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்மளோட ஐடியாஸில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து இது சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்டோனை சுற்றி வந்து சுகர் பீடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் செயினை சுற்றி சுகர் பீடு. ஸோ சுகர் பீடு எல்லாமே சுற்றி நான் போட்டதுக்கப்புறம் கம்பல்சரி சுற்றி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 லைன் வந்து நம்ம ஜரி கொடுக்கணும். ஏன் அப்படிங்கன்னா நம்ம 2 லைன் ஜரி கொடுக்குறப்போ அதில் 2 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியும். மெயின் 2வது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து லட்கானாக மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுற்றி வந்து 2 செயின் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து கீழே இன்னொரு கிளாத் வச்சு நம்ம அதே ஜரியில் வந்து நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் உள்ள டிசைன் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பட் கம்பல்சரி அவுட்லைன் வந்து ஜரியில் 2 லைன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அட்ராக்டிவாக கொடுக்கணும் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 2 லைன் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். அது மாதிரி கொடுக்குறப்போ நீங்கள் என்ன கலரில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கீங்களோ அதே கலரில் வந்து கீழே இன்னொரு கிளாத் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லட்கான் மேக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இதை எம்போஸ்டாக மேக் பண்ணணும்னா சென்டரில் வந்து நம்ம காட்டன் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி காட்டன் வைக்கிறதுக்கும் நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து அவுட்லைன் கொடுத்துருக்க கலர்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு என் நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் திலகம் ஷேப்பு. பட் திலகம் ஷேப்பில் என்ன அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஷேப் வந்து நீட் ஃபினிஷிங்காக வரணும், அதுதான் மெயின். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க்லாம் வந்து நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ சென்டரில் நீங்கள் பேட்ச் ஒர்க்கை மட்டும் கூட வச்சு இப்போ நெட் கிளாத்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு பிக்னஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒர்க் பண்ண பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மெத்தடில் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களோட ஐடியாஸில் எந்த மாதிரினாலும் மேக் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஷார்ப் ஏஜ்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் திலகம் ஷேப்பில், இல்லை கீழே இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் கர்வ்லேருந்தும், அது உங்களோட விருப்பம். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஷார்ப் ஏஜுக்கு மேலே, அதாவது அந்த லைனுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பீட் போட்டுட்டு அப்படியே பேக்வேர்ட் கொண்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்ட செயினுக்கு முன்னாடி ஒரு பீடு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஷார்ப் ஏஜ் கரெக்டாக வந்துடும்.
இதே மாதிரி நம்ம மற்றதையுமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு திலகம் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் லட்கானா பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து மேக் பண்ணணுன்னாலும் தாராளமாக நீங்கள் மேக் பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட ஐடியாஸில். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வைக்கலாம், இல்லை பேர்ல் செயின் வைக்கலாம், இல்லை எனக்கு எதுவுமே வேணான்னா பீடு கூட சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அடுத்த டிசைன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வந்து நான் கோரா ஜர்தோசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி கூட மேக் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எல்லோரும் யோசிப்போம் அப்படின்னா, இப்போ த்ரெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சொல்லியிருப்போம் ஜர்தோசியை பற்றி டீட்டெயில் சொல்கிற வீடியோவில். ஏதாவது பிடிச்சி இழுத்தா வந்து ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி வரும் அப்படின்னு. அதனால தான் இதில் வந்து கோரா ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் திங்க் என்ன அப்படின்னா, ஜர்தோசி போடுறப்போ முன்னாடியும் அதோட அவுட் சைட்லேயும் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து பிடிச்சி இழுக்காது. இன்கேஸ் ஆஃப் அப்படி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜர்தோசிக்கு பதிலாக நீங்கள் வந்து கட் பீடு இல்லை பீடு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி நான் மேக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம வந்து பீடு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பிடிச்சி இழுக்காது. ஆனால் வந்து நமக்கு முடியெல்லாம் பிடிக்கிறப்போ ஒரு சில நேரம் இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லட்கான் மேக் பண்ணுறப்போ மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த சைடில் இருக்க சின்னதுக்கும் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது டேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி மேக் பண்ணுறதுன்றதும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இதை நம்ம கட் ஒர்க் மெத்தடில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டே தான் கட் பண்ணணும். கிளாத் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணுங்கள். இதுலேயும் நான் மேக் பண்ணிவிட்டு மொத்தமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சுற்றி வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி ஃபுல்லாக மேக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபுல்லாகவே மேக் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறம் கேப் விட்டு, அதாவது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி கேப் விட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டேசல் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேசல் மேக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி பீகாக் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் ஷேடு இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டபுள் ஷேடு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். நான் வந்து இந்த கலர்லேயும் நீங்கள் மேக் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் லைட் கலர் ஒன்று, டார்க் கலர் ஒன்று இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ, ஏன்னா நான் வந்து மீதி இருக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரே ஒரு பேட்ச் ஒர்க்குக்கு உங்களுக்கு டேசல் எப்படி மேக் பண்ணுறதுன்றதான் காமிக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், அதாவது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில், அதாவது இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம ஜரியை வச்சு கூட நம்ம சுற்றி இந்த இடத்த லைட்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை தான் வச்சு கட்டணும்னு இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு சேஃப்டிக்கு வேணால் கட்டிக்கோங்க. ஆனால் நம்ம ஜரி த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி சுற்றுறப்போ லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி டபுள் கலர் மேக் பண்ணுறப்போ நமக்கு வந்து அதோட லுக்கும் வந்து நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சில்க் த்ரெட் வந்து ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிடுவோம் இல்லையா, கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஜரி த்ரெட்லேயும் வந்து மேலே அதுக்கு மேலே லைட்டாக சுற்றி நாட் போட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நம்ம வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு பீகாக் வந்து சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி டேசலும் ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுனால சின்ன சைஸ்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து நான் சரியிலையும் ஒரு சுற்றி வந்து அந்த இடத்துல வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ லுக்காக இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கா மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ஈவன் பண்ணி வெட்டிக்கோங்க. இதுதான் டேசல் மேக்கிங்கு. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் கீழே அட்டாச் பண்ணுறது க்ளூ வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிச் பண்ணி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து சுற்றி கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணுறது கம்பல்சரி வந்து சுற்றி வந்து கிளாத் விட்டுட்டு தான் நீங்கள்
கட் பண்ணி எடுக்கணும், ஒட்டை கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து சால்ட்ரிங் மிஷின் வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக சால்ட்ரிங் மிஷின் வச்சு நீங்கள் பக்கத்தில் ஒட்டியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுற்றி ஊதுபத்தி வச்சு நம்ம கட் ஒர்க் மெத்தடில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கேப் இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஊதுபத்தியோ இல்லை வந்து சால்ட்ரிங் மிஷின் இருந்ததுன்னா டேரெக்டாக நம்ம அப்படி எடுக்கிறப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ண தேவையில்லை. ஸோ இது கண்டிப்பாக சால்ட்ரிங் பண்ணி எடுக்கணும், இல்லை அப்படின்னா த்ரெட்டு கட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம வந்து எத்தனை வேணுமோ எல்லாமே செஞ்சு டர்சலும் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சு நம்ம சைட்லலாம் வந்து பர்ன் பண்ணுறப்போ நமக்கு மேக்ஸிமம் வந்து த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது. அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம சைடில் வந்து 2 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அது கட் ஆயிடக்கூடாது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ன் பண்ணுறப்போ அந்த 2 செயின் இருக்கிறதுனால நமக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக தெரியும், ஃபினிஷிங்கும் வந்து நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டர்சல் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில், அதாவது இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேக் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு, ஃபேப்ரிக் க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க. இல்லை உங்களுக்கு அதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நார்மல் நீடில் ஜரி த்ரெட்டோ இல்லை நார்மல் த்ரெட்டோ எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கிளாத்துக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் 4 மேக் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி லட்கான் மேக் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸில் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். எல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவில் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக B7000 க்ளூ வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் ஃபெவிக்ரிலோட அந்த க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில், அதாவது நமக்கு வந்து அந்த நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் இருக்க மாதிரி பேக் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், க்ளூ வச்சு அப்ளையும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி நான் வந்து ஜஸ்ட்டு பீக்காக்கு வந்து பெயிண்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஸ்டிச்சஸும் கொடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி பீக்காக் வந்து நம்ம இந்த மாதிரி 3D எஃபெக்டில் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும். அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜரி த்ரெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நார்மல் சிவிங் த்ரெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம வந்து சிங்கிளாக டபுளாக போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி, அதாவது சிங்கிளாக நம்ம கோர்த்து டபுளாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து எப்போவும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி அந்த பீக்காக்கோட பாடி பார்ட்டோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அலைன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கரெக்டான பர்ஃபெக்டாக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வச்சுட்டு, இல்லை 2 ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஃபெதர் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று மேலே எம்போஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2, அதுக்கப்புறம் 4 இல்லைன்னா 5, அப்புறம் 4, 3, 2 அந்த மாதிரி கூட நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் நல்லா ஃபெதர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வச்சுருக்கோம் இல்லையா 2, அதுக்கப்புறம் நீங்கள் 5 வச்சுட்டு அப்புறம் 4, 3, 2, அப்புறம் வந்து 2ஓடையே முடிக்கலாம். இல்லைன்னா சிங்கிள் வந்து 1 வச்சு நீங்கள் முடிச்சுக்கலாம். எப்போவுமே ஒன்றோட ஒன்று வந்து மேலே இருக்கா மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டர்சல் வந்து லைட்டாக தெரிஞ்சால் போதும், ரொம்ப தெரியணுன்றது கூட கிடையாது. லைட்டாக வந்து நமக்கு அந்த டர்சல் தெரிகிற மாதிரி இருந்தாலும் நல்ல லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு லைட்டாக தேவையான இடத்துல மட்டும் லைட்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா நார்மல் ஃபெவிக்ரில் க்ளூவை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணுறதுலேயுமே ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை வந்து ப்ளவுஸோட பேக் நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த திலகம் ஷேப்போட ஒரு சைடு இருக்கு இல்லையா, ஒரு சைடில் 3 ஸ்டிச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேட்ச் ஒர்க் ஒரு பேட்ச் ஒர்க்கோட இன்னொரு பேட்ச் ஒர்க் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி நம்ம எம்போஸ்டாக காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறப்போ கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ்லாம் போட்டிங்கன்னா தான் நமக்கு க்ரிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணலை. நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறப்போ சொல்கிறேன், க்ளூ அப்ளை பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்போ
நமக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணோன்னா இன்னுமே வந்து சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது 2மே கீழே இருக்கும். அப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று மேலே இருக்க மாதிரி வச்சிங்கன்னா நல்ல 3D லுக்கு வந்து செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆரி ரிலேட்டடாக வேறு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கணும். ஒரு அந்த பேட்ச் ஒர்க்குக்கு மேலே இன்னொரு பேட்ச் ஒர்க் இருக்க மாதிரி நல்லா எம்போஸ்டாக இருக்கணும். 3D ஒர்க்னால் என்ன அப்படின்னா நம்மளோட கிளாத்துக்கு மேலே கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். 5D ஒர்க்குனால் நம்மளோட கிளாத்தை விட அது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம எம்போஸ்டு லுக்காக கொடுக்குறோம், 3D எஃபெக்டில் இருக்கும். அப்போ 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். கிளாத்து கண்டிப்பாக தெரியவே கூடாது. இப்போ நம்ம என்ன கிளாத் கீழே இருக்குன்றதே அந்த பீகாக் அந்த நம்ம ஃபெதர்ஸ் மாதிரி வச்சுருக்கு இல்லையா, ஃபெதர்ஸில் தெரியவே கூடாது. அது ஒரு மெயின் விஷயம். இன்னொன்று என்னென்னா நம்ம கிளாத்துக்கு மேலே இது நல்லா எம்போஸ்டாக தெரியணும். அந்த பீகாக்கோட அந்த ஃபெதர்ஸ் மட்டும் நல்லா எம்போஸ்டாக லுக்காக தெரிகிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு பீகாக் வந்து அப்படியே வளைஞ்சு அந்த ஃபெதர்ஸ்லாம் வந்து சைடாக வந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் இதுவே வந்து எந்த மாதிரி மெத்தட்லலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவோட எண்டில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் ப்ளவுசஸில் வந்து மேக் பண்ணுவோம். எப்போவும் சொல்கிறது தான், நம்ம எப்போவுமே பண்ணுற ஒர்க்கு எல்லாமே ப்ளவுஸில் எப்படி நம்ம காமிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன்ஸ் எல்லாமே எப்போவுமே போடுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.